கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்கிறோம். நேற்றைய தினத்தில் தாவீது சாதாரணமாய் ஆடுகள் மேய்த்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தின விதத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறது தானியலை குறித்து பார்க்கிறோம். தானியல் பார்க்கிறோம், யூத இனத்தை சேர்ந்தவன். அங்கே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவன் அடிமையாக அங்கே பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் அவன் கொஞ்சம் சாமர்த்தியர்களாக இருந்தபடினாலே ராஜாவினுடைய அரண்மனையில் வேலை செய்வதற்காக அவர்களுக்கு விசேஷித்த படிப்பு ஏற்படுத்தப்படுகிறது, விசேஷித்த பயிற்சி ஏற்படுத்தப்படுகிறது, விசேஷித்த திறமை அவர்களுக்கு ஏற்படுத்த முயற்சிக்கப்படுகிறது. அந்த வேளையிலே அவனுக்கு ராஜாவுக்கு கொடுக்கிற விக்கிரகங்களுக்கு படைத்த அந்த உணவுகளை கொடுக்கிறதுக்கு ஆயத்தப்பட்ட வேளையில் அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. 1 அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்திற்கு வேண்டிக் கொண்டான். தானியலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, தானியல் கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்த பொழுது கர்த்தர் அவனோடு இருந்து அங்கே பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. இது மிகப்பெரிய காரியம். அங்கே ராஜாவின் கட்டளைக்கு பிரதானி கீழ்ப்படிய வேண்டும். ஆனாலும் ராஜாவினுடைய கட்டளை மீறி பிரதானிகளின் தலைவனிடத்தில் தேவன் தயவு கிடைக்க பண்ணினார். தேவனுக்காக தீர்மானம் எடுத்த பிள்ளைக்காக. அல்லேலூயா. அது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை கனம் பண்ணினார். அவனுக்கு அது மாத்திரம் அவருடைய தீர்மானத்தை கனம் பண்ணினார். மற்றவர்களை பார்க்கிலும் அங்கே வேதம் அங்கே அழகா சொல்லுகிறது. 12வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தா அங்கே அவர்களை பார்க்கிறார்கள். 10 நாள் வரைக்கும் அவர்களை பரீட்சை பார்க்கிறார்கள். படுத்து பார்த்த பொழுது மற்றவர்களை பார்க்கலும் இவர்கள் விசேஷித்தவர்களாய், இவர்கள் புஷ்டியானவர்களாய் அங்கே காணப்படுகிறது குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனாலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ராஜா ஞானத்துக்கு புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளின் யோசியர்கள் அவர்கள் 10 மடங்கு சாமர்த்தியமாய் கண்டான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவன் அவனோடு இருந்ததுனால கர்த்தர் அவனை சாமர்த்தியமாய் மாற்றினார். அவன் கர்த்தருக்காக எடுத்த தீர்மானம், அங்கே ராஜாவினுடைய உணவு, அங்கே திராட்சரசம் அவனை தீட்டுப்படுத்த அவனுக்கு தெரியும். தேவனுக்காக எந்த பெரிய வசதி, எந்த பெரிய ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட உணவையும் அவன் வேணாம் என்று வெறுத்தான். காரணம் என்ன? தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, தன்னோட தேவன் இருக்கிறான்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் அது நிமித்தம் அவனை உயர்த்தினார். மற்றவர்களை பார்க்கிலும் அவன் எத்தனை மடங்காம் 10 மடங்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. மற்றவர்களை பார்க்கலும் ஞானத்தில, புத்தியில, ராஜா கேட்ட எல்லா கேள்விகளும் பதில் சொல்லக்கூடிய எல்லா ஜோசியர்களை பார்க்கலும் 10 மடங்கு சாமர்த்தியம் கர்த்தர் அவ்வளவு உயர்த்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு இருக்க ஆரம்பிப்போமா இருந்தா, கர்த்தர் நம்மில் இருக்க ஆரம்பிப்போமா இருந்தா, நாம் அவருக்காக தீர்மானம் எடுக்கிறவர்களை நிற்போமா இருந்தா, நிச்சயமாய் கர்த்தர் மற்றவர்களை பார்க்கலங்களை 10 மடங்கு உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. God bless you all.